கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் சகோதரிகளின் கால தியானம் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா 10வது அதிகாரம் 38 to 42 வரை. இந்த பகுதியில் 2 பெண்களை குறித்து தான் நம்ம பார்க்குறோம். ஒன்று மார்த்தாள், இன்னொன்று மரியாள். இந்த 2 பெண்களுடைய தெரிந்தெடுத்தல் என்ன அப்படின்னு சொல்லியும் நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். இதில் 38வது வசனத்தில் 39வது வசனத்தில் மார்த்தாள் மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. 40வது வசனத்தில் பார்க்கும்போது மார்த்தாளுடைய கலங்குகிறத குறித்து, அங்கலாய்ப்பை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 41, 42 இந்த 2 வசனத்தில் இயேசு மரியாளை குறித்தும் மார்த்தாளை குறித்தும் என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வசனத்தை நம்ம இதை தியானிக்கலாம். 38வது வசனம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மார்த்தாள் இயேசுவையும் அவருடைய சீசரையும் அவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் அப்படின்னு சொன்னால் இயேசுவும் அவருடைய சீசர்களும் ஊழிய பாதையை முடித்து அவர்கள் பிரயாணமாக வரும்போது அந்த பெத்தானியா கிராமத்துக்குள்ளே அங்கே போகிறாங்க. அங்கே போகையில் தான் அங்கே என்ன செய்கிறாங்க, மார்த்தாள் அவருடைய வீட்டில் இயேசுவையும் அவருடைய சீசரையும் அங்கே ஏற்றுக்கொள்ளுகிறத நம்ம பார்க்குறோம். வசனம் 39. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 39ல் மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இந்த மரியாள் என்ன செஞ்சாங்க, மார்த்தாள் இயேசுவை வீட்டில் ஏற்றுக்கொண்டு அங்கே உட்கார வைத்துட்டாங்க. இது நம்முடைய வீடுகளில் அங்கே நடக்கக்கூடிய ஒன்று தான். யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலோ, நம்முடைய உறவினர்கள் வந்தாலோ, சபையில் இருக்கிற விசுவாசிகள் வந்தாலோ நாம் அவங்கள வெல்கம் பண்ணி உட்கார வச்சுட்டு சகோதரிகளாகிய நாம் என்ன செய்வோம், கடகடன் கிச்சனில் போய் அவங்களுக்கு தண்ணி கொண்டு வருது, டீ போடுறது, அவங்க சாப்பிடணும்னா அவங்களுக்கு உபசரிக்க வேண்டிய காரியங்களை நாம் செய்கிறோம். மற்ற சகோதரர்கள் மற்றவர்கள்லாம் உட்கார்ந்து அவர்களோடு பேசிக்கொண்டு சம்பாசித்து கொண்டு இருப்பார்கள் அவருடைய காரியங்களை குறித்து. இதுதான் அங்கே நடக்கக்கூடிய ஒரு காரியம். இதில் 40வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மார்த்தாள் என்ன பண்ணிட்டாங்க, இயேசுவை வீட்டுக்கு அழைச்சி உட்கார வச்ச உடனே அவருக்கு விருந்து செய்வதற்காக அங்கே கிச்சனில் போய் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே உட்கார வச்ச அந்த இயேசு என்ன செய்கிறார், அவர் எதற்காக நம்முடைய வீட்டிற்கு அவர் வந்திருக்கிறார் என்கிற அந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் மார்த்தாள் என்ன செய்கிறாங்க, அவருக்கு விருந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே கிச்சனில் போயிட்டாங்க. அங்கே கிச்சனில் போய் அவங்க என்ன செய்யிட்டாங்க, வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. வேலை பளு அதிகமாகும் போது அவங்களால என்ன செய்ய முடியலை, அதை தாங்கிக்கிற முடியலை. நான் இவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் மரியாள் என்ன பண்ணுறாங்க, அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறாங்களே, நான் போய் ஆண்டவரிடம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா, நான் என்ன செய்கிறேன், நிறைய வேலைகளை செய்கிறேனே, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யும்படி நீங்கள் எனக்கு சொல்லுங்க மரியாளிடம் அப்படின்னு சொல்லி மார்த்தாள் அங்கே கேட்குறது தான் நம்ம பார்க்குறோம். அங்கே ஏன்னு சொன்னால் அங்கே இயேசுவும் அவருடைய சீசர்களும் அங்கே வந்திருக்கிறாங்க. அப்போ நிறைய பேருக்கு அங்கே என்ன செய்யணும், அவங்க அந்த சமையல் பண்ணணும். இன்றைக்கி நம்முடைய வீடுகளில் 4 பேருக்கு நமக்கு சமைக்கிறதுக்கே நம்ம என்ன செய்கிறோம், முறுமுறுக்கிறோம். கணவரை குறை சொல்கிறோம், பிள்ளைகளை திட்டுறோம், பல சூழ்நிலைகளில் நம்ம முறுமுறுத்தவர்களாக என்ன செய்கிறோம், காணப்படுறோம். அப்போ அவங்களுக்கு இத்தனை பேருக்கும் சமைச்ச உடனே அவங்களால அந்த வேலை பழுவை அவங்களால தாங்கிக்கிற முடியலை. உடனே இயேசுவினிடத்தில் அங்கே குற்றம் சாட்டுகிறது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அதுக்கு இயேசு என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறத 41, 42ல் நம்ம பார்க்குறோம். இயேசு என்ன பதில் சொல்கிறார், இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து
கவலைப்பட்டு கலங்குகிறாய் அப்படின்னு சொல்றார். மார்த்தாள் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது எனக்கு உதவி செய்கிறதுக்காக என் சகோதரி அனுப்பிச்சி விடுங்க, உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவரே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 41 மார்த்தாளே மார்த்தாளே அப்படின்னு சொல்றாரு. அங்க ஒரு கரிசனையோடு 2 முறை அங்க அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், நீ உனக்குள்ளாக அநேக காரியங்களை குறித்து அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், அப்படி பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய். 42 சொல்றார், தேவையானது ஒன்றே. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே அப்படின்னு சொல்றாரு. அநேக காரியங்கள். ஆனா இன்றைக்கு நாம பார்க்கும்போது அநேக சூழ்நிலையில நாம் கவலைப்பட்டு கலங்குகிறவர்களாக தான் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த இடத்துல அதை தான் பதில் சொல்றாரு. நான் அந்த இடத்துல வேத வசனம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில இயேசு அங்க வந்திருக்கும் போது 42 பார்க்கும்போது தேவையானது ஒன்றே. அந்த தேவையானது என்ன அப்படின்னு சொல்லி அங்க சொல்றார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசு சொல்றாங்க, மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார், ஆனா தேவையானது ஒன்று, அதை மரியாள் தெரிந்து கொண்டாங்க. அந்த தேவை என்ன என்பதை அவங்க என்ன செஞ்சாங்க, மரியாள் தெரிந்து கொண்டாங்க. அந்த தேவையானது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய பாதம், தேவனுடைய சமூகம், அவருடைய சமூகத்துல நம்ம அமர்ந்திருப்பதை தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்க இயேசு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நாம அநேக காரியங்களை குறித்து, பற்பல வேலைகளை குறித்து நம்ம என்ன செய்யறோம், கவலைப்பட்டு கலங்குகிறோம். இந்த நாளில் கூட தேவையானது ஒன்று அப்படிங்கிறத நம்ம தெரிந்தெடுக்காம பற்பல காரியங்களெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், கவலைப்படுகிறவர்களாக நம்ம காணப்படுறோம். எது தேவை இந்த நாளில் அப்படின்னு சொல்லி அந்த ஒன்றை மாத்திரம் நம்ம தெரிந்து கொண்டோம்னு சொன்னா பற்பல வேலைகள், அநேக காரியங்கள், கவலைப்பட்டு கலங்குகிற இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக நம்ம பார்க்கலாம். இந்த வசனத்தில் 41 வசனத்திலையும் அதை தான் ஆண்டவர் சொல்றார். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் அப்படின்னு சொல்லி மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா மரியாளை பார்த்தோ சொல்லுகிறார், இந்த மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்க, தேவனுடைய பாதத்துல அமர்ந்திருக்கிற ஒரு நல்ல பங்கை அவங்க தெரிந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி தான் தேவன் சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட நாம எதை தெரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம்? இந்த நாள் காலையில ஒவ்வொரு நாளும், இந்த நாள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் காலையில எழுந்த உடனே நாம் எதை யோசிக்கிறோம், எதை தேடுகிறோம், எதை தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பதில் ஒண்ணுமே சொல்ல முடியாது. நம்ம அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குறவர்களாக மாத்திரம்தான் நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம். உலக காரியங்கள், காலையில எழுந்த உடனே இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், கணவரை வேலைக்கு அனுப்ப வேண்டும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டும், அதை செய்ய வேண்டும், ஐயோ இவ்வளோ வேலைகள் இருக்குது, நான் வேலைக்கு போக வேண்டும், இந்த நாளில் இவ்வளோ வேலைகளை நான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கலங்குகிறமே தவிர, இந்த நாள் கால வேளையில ஆண்டவர் எனக்கு ஜீவன் கொடுத்து என்னுடைய ஆயுசு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாள் கால வேளை எழுந்திருக்க செய்திருக்கிறார், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, தேவையானது ஒன்று. தேவையானது ஒன்று இருந்தால் நம்ம பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்க மாட்டோம். அது என்ன அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பாதம், அவருடைய பாதத்துல உட்கார்ந்து அவரோடு நாம் நேரம் செலவிடும் போதுதான் கர்த்தர் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். இந்த நாளில கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை நாம் சரியாக அறிந்து கொள்ள முடியும். இந்த நாளில அவர் என்னை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னு சொன்னா நாம் கவலைப்பட்டு கலங்குவோமானால் தேவனுடைய சித்தத்தையும், தேவனுடைய தீர்மானத்தையும், தேவனுடைய நோக்கத்தையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளவே முடியாது. அப்ப நாம் சரியாக புரிந்து கொள்ளாது இருக்கும்போது நாம் கவலைப்பட்டு கலங்குகிறவர்களாகவே தான் நாம் காணப்படுவோம். அதை தான் நாம் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ நாம் கவலைப்பட்டு கலங்காதபடி ஒவ்வொரு நாளும் நாம் எழுந்து தேவை என்னது என்பதை நாம் புரிந்து அவருடைய சமூகத்துல உட்காரும்போது நாம் எதெல்லாம் அனுபவிக்கிறோம், எதெல்லாம் நாம் தெரிந்து கொள்கிறோம்
அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 46:10 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம காலையில எழுந்து அவருடைய பாதத்துல நம்ம அமர்ந்து இருக்கும்போது கர்த்தர் யார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இந்த நாளில எனக்கு ஜீவன் கொடுத்து என் ஆயுசு நாளை கூட்டி கொடுத்த தேவன் எப்படிப்பட்டவர், அவர் என்னை குறித்து இந்த நாளில் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், அவர் என்னுடைய செயல்களை எப்படி வழிநடத்தி செல்லுகிறார் என்பதை, அவர் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. அமர்ந்திருப்பது அவ்வளவு அவசியமான ஒன்று. நாம் அமர்ந்திருந்தோம்னா அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்க மாட்டோம். அமர்ந்து இருக்காம இருந்தோம்னு சொன்னா நம்முடைய சிந்தனைகளிலும் யோசனைகளிலும் கவலைப்பட்டு கலங்கி கொண்டே தான் செய்வோம் இருப்போம். அடுத்து நம்ம வாசிக்கும் போது 2வது ஒரு விஷயம், சங்கீதம் 62:1, கர்த்தரையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். என் ஆத்துமா யாரை நோக்கி அமர்ந்திருக்கிறது? கர்த்தரையே நோக்கி அமர்ந்திருக்கிறது. அப்பதான் எனக்கு என்ன செய்யும்? அவரால் என் ரட்சிப்பு வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த நாள்ல நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து நாம ஆண்டவரை நோக்கி அமர்ந்து இருக்கும்போது நமக்கு விடுதலை கிடைக்கிறது. நாம் கவலைப்பட்டு கலங்குகிற காரியத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. எல்லாமே நமக்கு சுலபமாக அங்கே மாறுகிறது. தேவனுடைய சமூகத்தில் நம்ம அமர்ந்து இருக்காம கவலைப்பட்டு கலங்கி கொண்டே இருந்தோம்னா அது நமக்கு கஷ்டமாகவே என்ன செய்யும்? போய்கொண்டே இருக்கும். அந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாகவே இராது. ஆனா அதற்கு மாறாக நாம் தெரிந்து கொண்ட தேவையானது ஒன்றே என்கிற அந்த தெரிந்தெடுத்தல்ல நம்ம உண்மையோடு தேவ சமூகத்துல நம்ம அமர்ந்து இருக்கும் போது என்ன செய்ய முடியும்? கர்த்தர் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். என்னை குறித்து அவர் என்ன திட்டமும் நோக்கமும் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 2வது, நாம் அவரை நோக்கி அமர்ந்து இருக்கும்போது எனக்கு எல்லா விதத்திலையும் அவர் விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாளில எனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, எனக்கு தலைக்கு மேலான வேலையா இருந்தாலும் சரி, தேவன் அதை சரிப்படுத்துவார். அதை எனக்கு அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கும் போது அவரோடு நாம் நேரம் செலவிடும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 104 27 28 வசனத்துல நம்ம இப்படி பார்க்கிறோம், ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும், நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 3வதாக நம்ம பார்க்கும்போது ஆண்டவரிடத்துல நம்ம இருக்கும் போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறார். மாற்றி போட்டு நமக்கு தேவையானது என்ன என்பதை புரிந்து ஆண்டவர் எனக்கு என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. நான் ஏன் கலங்குகிறேன்? எதற்காக நான் பிரயாசப்படுகிறேன்? ஓடுறோம் வர்றோம் நம்முடைய தேவைகளுக்காக தான். அப்போ நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கும்போது தேவன் அந்த தேவைகளை நமக்கு கொடுக்கும் போது அதை நம்ம வாங்கி கொள்ளும் போது அது திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய பாதத்துல அமர்ந்திருந்து அதை நாம் அமர்ந்திருப்பதை நாம் தெரிந்து கொள்ளும் போதுதான் அந்த நன்மையை நாம் அனுபவிக்க முடியும். அப்ப நம்ம தேவனோடு இருக்கிற அந்த உறவுல நிலைத்திருக்கும் போது தேவனுடைய பாதத்துல நம்ம அமர்ந்திருக்கும் போது 3 விதமான காரியத்தை நம்ம அனுபவிக்க முடியும். கர்த்தர் யார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள முடியும். வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்டவராக செயல்படுகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதற்கப்புறமாக என் வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவர் நான் கலங்கி தவித்து கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில எல்லா விதத்திலும் எனக்கு விடுதலை கொடுக்கிறவர், என் ஆத்துமா அவரையே நோக்கி அமர்ந்து இருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பெறும்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். நமக்கு விடுதலை கொடுக்கிறவர். அடுத்து பார்க்கும்போது நான் கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறேன், ஏற்ற வேளையில நீர் தருவேர் என்று சொல்லி நாங்க காத்திருக்கும் போது நீங்க கொடுக்குறீங்க, அதை நாங்க வாங்கி கொள்றோம், அது நன்மையால் திருப்தியாகும். இந்த காரியங்களை நான் பார்க்கும் பொழுது சகோதரிகளாகிய நாம் என்ன செய்கிறோம்? இந்த நாளில எந்த காரியத்தை நாம் தெரிந்தெடுக்கிறோம்? கவலைப்பட்டு கலங்குகிறதை தெரிந்தெடுக்கிறோமா? இல்லை தேவையானது ஒன்று அப்படிங்கிறத தெரிந்தெடுக்கிறோமா? அந்த தேவையானது என்ன, அந்த தேவையானது ஒன்று என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகத்துல நாம் அமர்ந்திருக்கும் போது தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அப்படின்னு இயேசுவே எங்க சாட்சி சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஆனால் மரியாளோ
தேவையானது ஒன்று, நல்ல பங்கை தெரிந்தெடுத்தால் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் இந்த நாள் கால வேளையில எழுந்து நாம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறோமா, இல்ல தேவனுடைய சமூகத்தை நாம் தெரிந்து கொள்கிறோமா? தேவனுடைய சமூகத்துல நாம் அமர்ந்திருக்கும் போது நல்ல பங்காகிய அந்த நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியும். அந்த தேவனிடத்துல வாங்கி கொள்ளுகிற அந்த நன்மைகள், அமர்ந்திருந்து அவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற அந்த நன்மைகளை யாராலும் பறிக்க முடியாது, யாராலும் எடுக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், தேவையானது ஒன்றை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, அந்த பங்கு யாராலையும் எடுத்து போட அங்கே முடியாது அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில் நாம் நன்மையால் திருப்தியாகிறோம், அவர் யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், அவரால் நமக்கு விடுதலை கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த நாளில் கர்த்தருடைய சித்தம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த நாளில் தேவையானது ஒன்றை என்கிற அவருடைய பாதத்துல நாம் அமர்ந்திருக்கும் போதுதான் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப பெண்களாகிய நாம் காலையில் எழுந்தவுடனே கவலைப்பட்டு கலங்குகிறதை தெரிந்து கொள்கிறோமா? தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவையான ஒன்றை பெற்றுக்கொள்கிறோமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சிந்தையோடு தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன். ஆமேன்.